முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ் உட்பட தாய்மொழியில் கல்வி கற்பதை நீங்கள் எதிர்க்கிறீர்களா என முதலமைச்சருக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். புதிய கல்விக் கொள்கையின் சமத்துவமான எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும் கட்டமைப்பை எதிர்க்கிறீர்களா என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் அரசியல் ஆதாயங்களை தவிர்த்து தமிழக மாணவர்களின் நலனுக்கே முன்னுரிமை என்றும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பல்வேறு கேள்விகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எழுப்பியிருக்கிறார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, இன்றைய தினம் ஆங்கில நாளேட்டில் வெளியான ஒரு மிக முக்கியமான செய்தியை குறிப்பிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல விஷயங்களை கோடிட்டு காட்டியிருந்தாரு. அதுல குறிப்பிட்டு சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் நிதி மறுக்கப்படுகிறது. இலக்கை அடையாத மாநிலங்களுக்கு தாராளமான நிதி வழங்குகிறது மத்திய அரசு. இதுதான் மத்திய அரசு கல்வியை மேம்படுத்தும் முறையா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்பியிருந்தாரு. அந்த கேள்வியை கோடிட்டு எக்ஸ் வலை பக்கத்துல மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தாரு. அதுல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, ஜனநாயகத்துல மாநிலங்களுக்கு இடையே போட்டி ஒரு ஆரோக்கியமான வரவேற்க தகுந்த விஷயமா இருக்கும். ஆனா ஒரு கருத்தை முன்னிறுத்துறதுக்காக பல மாநிலங்களுக்கு எதிராக திருப்பி விடக்கூடிய விஷயம்ங்கிறது நாட்டுக்கு எதிராக இருக்கும், நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அதே போல தேசிய கல்விக் கொள்கை 2026ஆம் ஆண்டு பரந்தப்பட்ட ஆலோசனைக்கு பிறகாகத்தான் உருவாக்கப்பட்டுச்சு. இந்திய மக்களினுடைய அந்த கூட்டு ஞானத்தை கொண்டுள்ளதா இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம தேசிய கல்விக் கொள்கையை நீங்க எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம், நான் அதுல சில கேள்விகளை முன்வைக்க விரும்புறேன் அப்படின்ட்டு 4 கேள்விகளை முதலமைச்சருக்கு தர்மேந்திர பிரதான் எழுப்பியிருக்காரு. தமிழ் உட்பட தாய்மொழியில் கல்வி கற்பதை எதிர்க்கிறீர்களா? தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வு நடத்துவதை எதிர்க்கிறீர்களா? தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் பாட புத்தகங்கள் மற்றும் அந்த உள்ளடக்கம் உருவாக்கப்படக்கூடிய விஷயங்களை நீங்க எதிர்க்கிறீங்களாங்கிற 3 கேள்விகள். நான்காவது கேள்வியாக புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது சமத்துவமான எதிர்காலத்துக்கு நலம் பயக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பா இருக்கு. அந்த விஷயத்தை நீங்க எதிர்க்கிறீங்களா அப்படிங்கிற அந்த கேள்விகளை அடுக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய அரசியல் ஆதாயங்களை விட தமிழக மாணவர்களின் நலன்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தேசிய இந்த கல்விக் கொள்கையை நீங்க அமல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தர்மேந்திர பிரதான் கேட்டிருக்காரு. இதுல குறிப்பிட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, SSA மற்றும் அந்த PMC திட்டத்தில் தொடர்ச்சியாக கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தொடர்ச்சியான அந்த மோதல் போக்கு இருக்கு. தொடர்ச்சியாக ஆளுநர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சரும் இது குறித்து தங்களுடைய பேட்டிகள் வாயிலாக பல விஷயங்களை குறிப்பிட்டு வராங்க. தமிழ்நாடு தான் கல்வியில சிறந்ததா இருக்கு அப்படிங்கிற அந்த வாதத்தை இங்க தமிழ்நாடு அரசு சார்பா முன்வைக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில மீண்டும் ஒரு விளக்கத்தை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கொடுத்திருக்காரு. குறிப்பிட்டு நீங்க அந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ரீதியில தான் அந்த பதில்கள் அமைஞ்சிருக்கிறத நம்ம இந்த எக்ஸ்தல பதிவின் மூலம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.